எல்லாருக்கும் வணக்கம். சிவயோக தீட்சையை பற்றி சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் பல அனுபவங்களை கடந்து வர்றோம். இனிமையான நினைவுகள், கஷ்டங்களிலிருந்து கிடைக்கின்ற பாடம், கடவுளோடு நெருக்கம், இப்படி அந்த ஆண்டு முடியறதுக்குள்ள வெற்றிடமாக கிடந்த மனம் ஒரு நிறைவை காணுகிறது. ஒவ்வொரு அனுபவத்துக்கு பிறகும் இறைவன் நம்மை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறார். நீ எங்கேயும் போய் படிக்க வேண்டாம், ஒரு ஆசிரியர் உனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நீ எதுவுமே செய்யலைனாலும் காலம் உனக்கு பாடம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. நீ இயல்பாகவே சில பாடங்களை பெற்று விடுகிறாய். அப்ப இந்த இயற்கையே சில அறிவுகளை நமக்கு ஊட்டுகின்ற இடத்தில் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம். அதனால தான் சிவயோக தீட்சை என்ற இந்த நிகழ்வை வருடந்தோறும் ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வைக்கிறது. வருடந்தோறும் கிரகங்கள் மாறுதோ இல்லையோ, ஒரு குருவினுடைய நெருக்கத்தில் இருந்தால் கொடிய தீவினையிலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது கருத்து. இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதர்களையும் கவனித்து பாருங்க. துன்பம் என்பது முரண்பாடுகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த குரு எப்படி கொடிய வினையிலிருந்து நம்மை வெளியேற்றுவார் அப்படிங்கிறதுக்கான பாடம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா மனிதர்களும் மனதிற்குள் பல முரண்பாடுகளோடு வாழ்கின்றனர். அதுதான் அனைத்து துன்பத்திற்கும் காரணம். இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது பிறவியோடு தொடர்புடையது. இந்த மனிதன் எதோடலாம் முரண்படலாம் பாருங்க. தன்னோடு முரண்படுகிறான், அதுதான் நோய். மனைவியோடு முரண்படுகிறான், கணவனோடு முரண்படுகிறாள், குழந்தைகளோடு கருத்து முரண்பாடு இருக்கு, சமுதாயத்தோடு முரண்பாடு இருக்கு. உடன்பாடு அப்படின்னா ஒத்து போறது. இந்த கருத்தில், இந்த செயலில் எனக்கு முழு சம்மதம், நான் உடன்படுகிறேன் அப்படின்னு ஒத்து போறது. ஆனால் நம்மளால் இங்கே இருக்கிற எதோடையும் ஒத்து போக முடியலை. எல்லாத்துலேயும் ஒரு முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடு அவ்வளோ எளிதானது அல்ல. முட்டாளுக்கு அறிவாளியோடு முரண்பாடு இருக்கு, அறிவாளிக்கு முட்டாளோடு முரண்பாடு இருக்கு. எந்த மனிதன் இப்படி பல்வேறு முரண்பாடுகளோடு வாழ்கிறானோ அவன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த முரண்பாடுகளை எல்லாம் களைவது தான் ஞானம். இறைவன் இப்படி முரண்பாடோட வாழ சொல்லலை. அறிவு வளர வளர அந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது குறையும். நீங்கள் கேட்கலாம், அறிவாளி தானே பல இடங்களில் முரண்படுறான் அப்படின்னு கேட்கலாம். அது ஞானமாக மாறும் பொழுது அவன்கிட்டையும் அந்த முரண்பாடு விலகிடும். தத்துவார்த்தமாக சிவயோக தீட்சையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் முரண்பாடுகளை களைவது தான் சிவயோக தீட்சை. இறைவனை நோக்கி ஒரு மனிதன் பயணிக்கிறான், கடவுளோடு நெருக்கமாகுகிறான் என்றால் அவனுடைய மனசில் வெறுப்பு உணர்ச்சி இருக்காது. எல்லா மனிதர்களையும் பாருங்க, வெறுப்பில்லாத மனிதனை பார்க்கவே முடியாது. அவன் ஒரு 10 நிமிடம் பேசுகிறான் அப்படின்னா அதில் ஒரு 3 நிமிடம் அவனுடைய வெறுப்பை உங்ககிட்ட சொல்லாமல் போக மாட்டான். இதுவரைக்கும் நான் சொன்னது கருத்து கருத்து முரண்பாடு, கருத்தளவில் மனசில் என்ன நிலை இருக்குதோ அதை சொன்னேன். இப்போ சொல்கிறது உணர்ச்சி. வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி. அப்போ இந்த உணர்ச்சியிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள பாருங்க, எதை பார்த்தாலும் வெறுப்பு. நீ எதெல்லாம் வெறுக்கிறியோ அதெல்லாம் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்குற. இந்த வெறுப்புங்கிற உணர்ச்சியை இறைவன் ஏன் கொடுத்தான் அப்படின்னா,
உனக்கு தகாதது இருக்கு இல்லையா? அத வெறுக்கிறதுக்காக. ஆனா அந்த உணர்ச்சி தான் இன்னைக்கு பல மனிதர்கள ஆட்கொள்ளுது. வெறுப்பு. இந்த உலகம் இப்ப இங்கு படைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்கள் யாவுமே, நீ விரும்பத் தகுந்ததா இருக்கணும். அந்த சிந்தனையில தான் இறைவன் எல்லாற்றையும் படைச்சிருக்கிறான். நீ அப்படி இருந்தா தான் இறைவனோட நெருங்குறன்னு அர்த்தம். ஒரு ஒரு நாளுல நீ விரும்புற உணர்ச்சிய விட வெறுக்கிற உணர்ச்சி அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா, நீ நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். எவ்வளோ வெறுப்புகள மனிதர்களுடைய மனம் சுமந்துகிட்டு இருக்குதுங்கிறத நெனச்சு பார்த்தீங்கன்னாவே மூச்சு விட முடியாது. அவ்வளோ வெறுப்பு. அரசியல் மேல வெறுப்பு, தொழில் மேல வெறுப்பு, அம்மா மேல வெறுப்பு, தன்னுடைய உடல் மீதே வெறுப்பு. குழந்தைங்களுக்கு படிக்கிற காலத்திலேயே படிப்பு மீது வெறுப்பு, இறைவன் மீது வெறுப்பு, பணத்தின் மீது வெறுப்பு, வாழ்க்கையின் மீது வெறுப்பு, குடும்பத்த நெனச்சாலே ஒரு வெறுப்பு. இந்த வெறுப்பு அப்படிங்கிற உணர்ச்சி உடலில் நோய்களை உற்பத்தி செய்யும். நீங்க வெறுப்பு அடைய அடைய உடல் மெலிஞ்சிரும். வெறுப்பு என்பது முட்டாள்தனத்தின் உச்சம். எதையுமே ஒரு அறிவுபூர்வமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அத வெறுக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்காது. ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னா, அவங்க கோவத்த மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மீது நமக்கும் கோவம் வரும், வெறுப்பு வரும். ஆனா, அவரவர்களுடைய உடல் சூழ்நிலை இருக்கு இல்லையா? அதுதான் கோவத்த ஏற்படுத்தும். இப்ப நம்ப மருத்துவத்தில படிக்கிறோம். சில நோயாளிகள் எப்பவுமே கோவப்படுவாங்க அப்படின்னு படிக்கிறோம். உள்ளுக்குள்ள இருக்கிற துன்பம் தான் வெளியில அவங்கள கோவப்பட வைக்குது. ஞான பாதையில புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்பள சரி செய்வதற்கு தான் நிறைய இருக்கு. அத ஒரு குரு உள்ள வரும்போது, எளிமையா நம்பள எப்படி சரி செய்றதுன்னு சொல்லிக் குடுத்துருவாரு. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே. இந்த பாடல் உலகத்தின் முதல் மனோதத்துவ நிபுணர் ஆசான் திருமூலரால் திருமந்திரத்தில் எழுதப்பட்டது. எவ்வளோ பெரிய உளவியல் தத்துவங்களாக இருந்தாலும், இந்த பாடலுக்கு பிறகு தான் எல்லாமே. மனிதனுடைய மனசுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே பாருங்க. பயம், கோவம், கவலை, வெறுப்பு, இயலாமை, சந்தேகம், பொறாமை, வஞ்சம் இப்படிப்பட்ட இழி குணங்கள் இருக்கக்கூடிய இந்த மனதை நல்வழிக்கு திருப்புறது தான் சிவயோக தீட்சை. இந்த பூமியில மனிதனா பிறந்து தன்னை அறியாமலே எவன் ஒருவன் செத்து போறானோ அவனை விட கொடும் பாவி யாருமே இருக்க முடியாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இப்ப இந்த பாடல்ல கேடு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை போடுறாரு இல்லையா? அந்த வார்த்தைக்கு தான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கேடுன்னா என்ன என்றால், இதுவரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு வந்தது தான் கேடு. முரண்பாடு, அப்புறம் வெறுப்பு, இப்ப நான் உணர்ச்சிகள்லாம் சொன்னேன் இல்லையா? இது எல்லாமே மனிதர்களுக்கு வரக்கூடிய கேடு நிலைகள். தன்னை அறிதல் அப்படின்னா என்ன தெரியுமா? மனிதனுடைய அடுத்த நிலைகள புரிஞ்சுகிறது தான். தன்னை அறிதல்னோன்ன உடனே நீங்க கண்ண மூடிட்டு உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி இல்ல. தன்னை அறிதல்னா அப்படியே உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும். அப்படிலாம் இல்ல. மனிதன் அடுத்த நிலை தெய்வம். அதுக்கு அடுத்த நிலை யோகி, சித்தர் இப்படியான நிலைகள். அப்ப மனிதனுடைய அடுத்த நிலைகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த வாழ்க்கைய இப்ப கிடைச்சிருக்கிற இந்த மனித வாழ்க்கைய ரொம்ப சிறப்பாக வாழுவோம் என்பது கருத்து. மனிதனுக்கு தெய்வமாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. மனிதனும் தெய்வமாகலாம். மனிதன் தான் தெய்வம் ஆகப்போறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கலன்னா, இந்த பிறவிய வேஸ்ட் பண்ணிருவோம். ஒரு மனிதன் தன்னை அறியாமல் போவதற்கு எது காரணமாக இருக்கும்? அறியாமை, முட்டாள்தனம்.
அப்புறம் கூச்சம். இதெல்லாம் தான் காரணம். ஒரு மனிதன் தன்னை அறியவில்லை என்றால், அப்படியே வாழ்ந்துட்டு போயிரலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி. தன்னை அறியவில்லை என்றாலும், தானாக அவன் கெட்டு விடுவான் அப்படிங்கிறார் திருமூலர். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. எவன் ஒருவன் தன்னை தெரிந்து கொள்கிறானோ, கேடு இல்லாமல், துன்பம் இல்லாமல், நோய் இல்லாமல், இன்பமாக வாழலாம் அப்படிங்கிறது முதல் வரி. அடுத்தது, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னுடைய நிலைகளைப் பற்றி தான் புரிந்து கொள்ளாமல், அவனாக இயல்பா அவன் தன்னை அறியலனாவே கெட்டுருவான் அப்படிங்கிறது கருத்து. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், இந்த இடத்துல அறிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறார். இந்த இடத்துல தான் இந்த பாடலுக்கான சூட்சமம் இருக்கு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். இவர் பின்னாடி போனால் எனக்கு என்னை அடையாளம் காட்டி விடுவார். அப்படிங்கிறது தான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். இந்த இடத்துல குரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு குருவ பார்க்குறீங்க, அல்லது ஒரு மனிதன பார்க்குறீங்க. அவரு பேசுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏற்புடையதா இருக்குது. முரண்பாடு இல்லாம அவர் சொல்ற விஷயங்கள ஏத்துக்கிற மாதிரி இருக்குது, ஒத்துக்கிற மாரி இருக்குது. அவர் தான் குரு. இவரு இவர இவர பின்தொடர்ந்து நம்ம போறோம் அப்படின்னா, நம்மை யார் என்பதை நமக்கு அடையாளம் காட்டி விடுவார், அல்லது நாமே புரிந்து கொள்வோம்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா, அதுதான் தன்னை அறியும் அறிவு. அடுத்த வரிய கவனிங்க. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த இடத்துல அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய திருமூலர் பயன்படுத்துறாரு. அர்ச்சனைன்னா என்ன? நீங்க எல்லாருமே கோயில்ல பார்த்துருப்பீங்க. இறைவனுடைய வடிவ சிலைக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அங்க என்னென்ன பண்ணுவாங்க? எண்ணெய் காப்பு. நம்ப ஆரோக்கியமா வாழ்றதுக்கு எண்ணெய் காப்பு செய்யணும் அப்படின்னு சொல்றோமா? அப்புறம் சந்தன காப்பு. சந்தன காப்பும் மருத்துவத்தில் உண்டு. ஒரு காலத்துல முருக வழிபாடு செய்றவங்க எல்லாரும் சந்தனம் மேனிக்கு பூசி நீங்க பார்த்துருப்பீங்க. தேனு, பாலு இதெல்லாம் அங்க இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு உள்ள எடுக்க சொல்றாங்க. தேனு, பாலு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் என்ன பண்றாங்க? புதிய ஆடைகள், மலர் மாலைகள் சூட்டி, அந்த இடத்த நறுமண புகை காட்டி, ஆம் தீபத்துல ஆராதனை காட்டுறாங்க. அங்க ஒரு பாடல் பாடி செய்யிற நிகழ்வுக்கு பேரு தான் அர்ச்சனை அப்படின்னு சொல்றோம். இது மாதிரியெல்லாம் நம்பளும் வாழணும் அப்படின்னு தான் அங்க கருத்து சொல்ல வராங்க. திருமூலர் என்ன சொல்றாரு? "உன்னை நீ அறிந்து கொண்டால் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே." உன்னை அடுத்தவன் அர்ச்சனை பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. உன்னை நீனே அர்ச்சனை பண்ணிக்க அப்படிங்கிறது தான் கருத்து. நல்ல அறிவுடையவர்கள் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து தனக்குத்தானே அவங்க செஞ்சுக்குவாங்க. இதுதான் அறிவுடையவர்களுக்கான இலக்கணம். இது என்ன பெரிய கருத்தா? வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்படுறவங்க யாரு அப்படின்னா, தனக்குத்தானே எதுவுமே செய்து கொள்ளாதவர்கள் தான். எவனாவது ஒருத்தன் தேடி தேடி அவனுக்கு நன்மை தேடிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அவன சுயநலவாதி அப்படின்னு சொல்லுவோம். சுயநலமா தான் இருக்கணும். சுயநலம். என்னுடைய நலத்தை நான் விரும்புவதில் யாருக்கும் எந்த பாதகமும் இருக்கக்கூடாது. சுயநலம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்யாம இருக்கிறது தான் சுயநலம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க சுயநலத்துல மிகப்பெரிய பொது நலம் இருக்கு. நீங்க பொதுநலமா வாழ்ந்தா கூட அப்படி பெருசா யாருக்கும் உதவிட முடியாது. சுயநலமா வாழ்ந்தீங்கன்னா மட்டும் தான் எல்லாருக்குமே உதவ முடியும். இப்ப சிவயோக தீட்சைன்னா என்னன்னு சொல்றேன். முரண்பாடு அப்படின்னா 2 கோடு. யோகம் அப்படின்னா 1 கோடு. சிவயோக தீட்சை என்பது உங்கள் முரண்பாடுகளை களைந்து இந்த பூமியில் இருக்கும் எல்லா பொருள்களோடும், உயிர்களோடும் ஒத்திசைவு கொண்டு இன்பமாக வாழ வைக்கும் ஒரு வழியாக அமையும்.
வாய் வழியா ஒரு பொருளை உள்ள அனுப்புகிறோம், உணவுப் பொருளை உள்ள அனுப்புகிறோம். உடம்பு அதை ஒத்துக்குச்சுன்னா தான், உடன்பாடு கொண்டாதான் அதை சத்தா மாற்றும். அந்த உணவோடு உடல் முரண்பட்டுச்சுன்னா அதை நோயாக மாற்றும். அப்போ நம்ம உடம்புக்குள்ள எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது. சிவயோக தீட்சைக்கும் ஆன்மீகத்துக்கும் பெரிய தொடர்பு இல்லை. சிவயோக தீட்சைக்கும் கடவுளுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. சிவயோக தீட்சைனா என்ன தெரியுமா? நம்ம உடம்போடு முரண்பாடு கொள்ளாமல் நம்ம உடம்போடு நாமே எப்படி ஒத்திசைவு கொள்வது என்பதற்கான பாடத்தை கற்றுத்தருவது தான் சிவயோக தீட்சை. உடம்புல இருக்கிற கழிவுகளை எப்படி முறையாக வெளியேற்றுவது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறது தான் சிவயோக தீட்சை. ஞானம் பெற்ற ஒரு மனிதன் உடலை எப்படி முறையாக தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது தான் தீட்சைக்கான வழிகாட்டல். அப்போ உடம்பை எப்படி சுத்தம் பண்ணணுங்கிறது எங்களுக்கே தெரியாதா? நாங்கள் என்ன குளிக்காமல் பல்லு விளக்காமலா இருக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். இது புறத்தில் சுத்தம் பண்ணுறது. அகத்துக்குள்ள உடம்பினுடைய உள்பக்கம் எப்படி சுத்தம் செய்கிறது என்பதை சொல்லி கொடுக்கறது தான் தீட்சை. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த நிகழ்வு. இந்த தீட்சை எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னை மாற்றும் என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களுடைய மோசமான உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? மோசமான உணர்ச்சிகள், உங்களை பயமுறுத்தக்கூடிய உணர்ச்சிகள், உங்கள் வாழ்க்கையும் மனதையும் கெடுக்கக்கூடிய உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவுகளில் தான் தேங்கியிருக்கும். கழிவுகள் அப்படின்னா என்னென்ன? சளி, மலம், மூத்திரம், வியர்வை, கண் பீலை, இப்படி நம்ம உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய பொருட்களை கழிவுகளாக நம்ம பார்க்குறோம். சத்துக்களிலிருந்து பிரித்து வெளியே அனுப்ப வேண்டியது உள்ளேயே தேங்கி நின்னா அது கழிவுன்னு நம்ம பார்க்குறோம். வெட்ட வெளியில தான் இறை சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியில் அள்ளி போட்டுட்டோம்னா வெட்ட வெளியில் இருக்கிற இறை சக்தி உங்களுக்குள்ள இறங்கும். புதிய உணர்ச்சிகள் வரும். உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறும். சுவாசம் புதுசாக மாறும். உங்களுடைய சிந்தனைகள் புதுசாக மாறும். சிவயோக தீட்சை பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பழைய ஆள் கிடையாது. இந்த தீட்சை பெறுவதற்கு வயது வரம்பு இல்லை. இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நிலைகளெல்லாம் இதில் இல்லை. தீட்சைக்கு பிறகு மது அருந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேணால் கொண்டுட்டு வரலாம். ஏன்னா அறிவு தெளிவுக்கு தான் நம்ம தீட்சை வழங்குகிறோம். மறுபடியும் உங்களை மயக்கத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் அந்த வேலைகளை செய்யாமல் இருக்கிறது நன்று. மற்றபடி இந்த தீட்சை எடுத்துக்கிட்டு என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா, உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு தினசரி என்ன கடமைகள் செய்யணுமோ அதை எழுதி கொடுப்போம். அதை நீங்கள் வீட்டில் போய் கடைபிடிக்கணும். அதுதான் தீட்சையை நீங்கள் பின்பற்றுறதுக்கான விதிமுறை. அப்போ அந்த நிகழ்வில் கலந்துக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச கழிவு நீக்க முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு உள்ளே கலந்துக்கலாம். இதுக்கு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம். சாதி, மதம் எதுவுமே தடை இல்லை. வயது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இப்படி நீங்கள் அன்பு கொண்டவர்கள் எல்லாவற்றையும் அன்னைக்கு அழைச்சிட்டு வரலாம் எல்லாரையும். திருமூலர் தன்னை அர்ச்சனை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் தீட்சை பெறக்கூடிய அந்த நாளில் அதற்கு ஏற்றார் போல ஆடைகளை அணிந்து கொண்டு வரணும். காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு அதிகாலை நேரத்தில் வைகறை பொழுதில் திருநாவுக்கரசர் மடத்தில் சிவயோக தீட்சை பெறுவது உங்கள் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த வாய்ப்பு, இறைவனுடைய அன்பு. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நற்றுணையாவது நமசிவாயவே.